ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃப்ரீ சிவில் சர்வீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிவில் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஒரு சிவில் ப்ராஜெக்ட், ஸ்மால் ஹவுஸ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதில் வந்து மெனி நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஃபுட்டிங்ஸினுடைய கான்கிரீட் குவான்டிட்டி எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2D ஹவுஸ் பிளான், 2D ஆட்டோகேட் ஹவுஸ் பிளான் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பில்டிங், ஒரு சிவில் ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, கான்கிரீட் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ஸான யூனிட் கன்வர்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, அதில் சில இம்பார்ட்டன்ஸான யூனிட் கன்வர்ஷனை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இருக்குது. இது ஒரு சில நான் சொல்கிற இம்பார்ட்டன்ஸான யூனிட் கன்வர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதாவது 1 feet is equal to 12 inches. இது எல்லாருக்குமே தெரியும். சில தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருந்தா நோ ப்ராப்ளம். ஓகே, 1 meter is equal to 3.268 feet. 1 square meter is equal to 10.764 square feet. 1 meter cube is equal to 35.314 cubic feet. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து இந்த யூனிட் கன்வர்ஷனை பத்தி தெரிஞ்சாதான் நீங்க கான்கிரீட் குவான்டிட்டி எடுக்க முடியும். ஓகே, இன்னொரு ஸ்லைட்லயும் வந்து சில இம்பார்ட்டன்ஸான யூனிட் கன்வர்ஷன் தான். இது பேசிக் தான். 1 meter is equal to 100 centimeter. 1 meter is equal to 1000 millimeter. 1 centimeter is equal to 10 millimeter. 1 meter is equal to 3.28 feet. 1 meter is equal to 39.97 inches. 1 feet is equal to 12 inches. இது எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது இப்போ வந்து நம்ம ஃபுட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா, அதோட கான்கிரீட் கிரேடு வந்து M20 or M25 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்மால் பில்டிங் ஹவுஸ்க்கு வந்து M20 கான்கிரீட்டே வந்து போதுமானது. ஓகேங்களா? அதாவது கொஞ்சம், அதாவது இந்த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைரைஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா M25 M30 யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்மால் பில்டிங் ஹவுஸ்னா M20 கான்கிரீட்டே போதுமானது. அதனுடைய மிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5:3. ஓகேங்களா? அதனுடைய மிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5:3. அதனுடைய M20 வந்து எதை வந்து குறிப்பிடுதுன்னா, அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டை தான் குறிப்பிடுது. அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 20 Nm². ஓகே, இதெல்லாம் வந்து இதனோட இந்த குரூப்னு இருக்கு இல்லையா, இது வந்து கான்கிரீட் குவான்டிட்டியை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த, அதாவது லீன் கான்கிரீட், ஆர்டினரி கான்கிரீட், ஸ்டாண்டர்ட் கான்கிரீட், ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட், அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஓகே, நம்ம ஃபுட்டிங்ஸ்ல யூஸ் பண்ண போற கான்கிரீட் வந்து M20 1:1.5:3. ஓகே, அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு 3D மாடலிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60க்கு 40 ஒரு கிரவுண்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டிங்கு அப் டு பிளிந்த் பீம் லெவல் வரையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுட்டிங்கு பிலோ பிளிந்த் பீம். ஓகேங்களா? அதனுடைய சைஸும் வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட்டிங் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 feet into 6 feet. டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 1.5 feet. ஓகே, ஃபுட்டிங் சைஸ் சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோல வந்து ஒரு 5 ஃபுட்டிங்ஸ். இது வந்து நீங்கள் சும்மா நானாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கான்கிரீட் குவான்டிட்டியை ஒரு சிவில் ப்ராஜெக்டில் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 15 ஃபுட்டிங்ஸ் வந்து மாடலிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபுட்டிங் சைஸ் பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நம்பரு. மேலே உள்ளதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளிந்த் பீம் நான் வந்து மாடலிங் பண்ணியிருக்கேன். அதோட பிளிந்த் பீம் கீழே வந்து காலம் பாக்ஸ் வரும், காலம் வரும். அதுவுமே வந்து ஃபுட்டிங்ஸில் சேர்ந்தது தான். பட் ஆனால் நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் சேர்ந்தது தான். நம்ம வந்து ஃபுட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் கான்கிரீட் குவான்டிட்டி எடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்கேன். ஒன் நம்பர் ஆஃப் ஃபுட்டிங் சைஸும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 6 feet. டெப்த் பார்த்தீங்கன்னா 1.5 feet, அதாவது 18 inches. ஓகேவா? ஓகே, ஒன் நம்பர் வந்து இதை 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா CFTல வந்து கன்வெர்ட் ஆகிடும்.
அதாவது லென்த் வித் டெப்த் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிஏஎஃப்டில வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, ஒன் நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 சிஎஃப்டி. அப்ப 15 நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ்னுடைய 50 நம்பர் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் வந்து 810 சிஎஃப்டி. 54 சிஎஃப்டி இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 810 சிஎஃப்டி வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 1 எம் இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது 1 m cube of concrete is equal to 35.314 CFT. இது என்ன எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு m cube கான்கிரீட்ல வந்து 35.314 CFT வந்து உள்ளடங்கும் அப்படிங்கறது தான் இதுக்கான ரீசனு. ஓகே, நம்மளுக்கு வந்து 15 நம்பர்ஸ் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் வந்து 810 CFTங்களா. 15 நம்பர்ஸ் ஆஃப் 814 CFT இன்ட்டு டிவைடட் பை 35.314 CFT டிவைட் பண்ணினா நம்மளுக்கு எத்தனை m கியூப்ங்கிறது கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, அப்படி டிவைட் பண்ணும்போது 22.93 m கியூப் வந்து நம்மளுக்கு 15 நம்பர்ஸ் ஆஃப் ஃபுட்டிங்ஸ்ல வந்து 22.93 m கியூப் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ற கான்கிரீட் பாத்தீங்கன்னா M20 கான்கிரீட். we use M20 கான்கிரீட் ஃபார் ஃபுட்டிங். ஓகேவா? ஓகே, M20 கான்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1:1.5:3. 1 வந்து எதை வந்து டினோட் பண்ணுதுன்னா சிமெண்ட். 1.5 எதை குறிப்பிடுதுன்னா சாண்ட், அதாவது ரிவர் சாண்டா இருக்கலாம், எம் சாண்டா இருக்கலாம். ஓகே, ரிவர் சாண்டா ஆர் எம் சாண்டா இருக்கலாம். ஓகே, 3 வந்து எதை குறிப்பிடுதுன்னா கோர்ஸ் அக்ரிகேட் ஜல்லி. ஓகேங்களா, கருங்கல் ஜல்லி தான் குறிப்பிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 22.93 m கியூபுக்கு தான் எவ்வளோ கான்கிரீட் தேவைன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நான் வந்து 23 அப்ராக்சிமேட்டாக 23ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து M20 கான்கிரீட் வந்து ஒரு m கியூபுக்கு வந்து 7லேருந்து 7 to 8 பேக் வந்து தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 23 m கியூபுக்கு வந்து எவ்வளோ கான்கிரீட் தேவைப்படுதுன்னா 23 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 23 மல்டிப்ளை 7 போட்டிங்கன்னா 171 பேக் வந்து 171 பேக் ஆஃப் கான்கிரீட் வந்து நம்மளுக்கு வந்து 15 நம்பர்ஸ் ஆஃப் ஃபுட்டிங்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ வந்து 23 m கியூபுக்கு வந்து 161 பேக் ஆஃப் கான்கிரீட் வந்து தேவைப்படுது. இப்போ 23 ஃபுட்டிங்ஸ்க்கும் சிமெண்ட் தனியாக எவ்வளோ தேவைப்படுது, சாண்ட் ஆர் ரிவர் சாண்ட் நம்ம எம் சாண்ட் ஆர் ரிவர் சாண்ட் எவ்வளோ தேவைப்படுது, அது யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. எம் சாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எம் சாண்ட் எவ்வளோ தேவைப்படுது, ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரிவர் சாண்ட் எவ்வளோ தேவைப்படுதுங்கிற டவுட்டும் வரும். ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட், அதாவது ஜல்லி வந்து எவ்வளோ தேவைப்படுது, தனித்தனியாக எவ்வளோ தேவைப்படுதுங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக கூட வரலாம். அதுவுமே ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இது இல்லாமல் நம்ம வந்து லேட்டஸ்ட்டு ஜாப் அப்டேட் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.